வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே. கலைஞர் கருணாநிதியின் பராசக்தியால் ஏற்றி வைக்கப்பட்ட தமிழ் தீயில் எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கிறது திருமதி சுதா கோங்கரா அவர்களின் நவீன பராசக்தியால். இந்த படக்குழு ஏற்பாடு செய்திருந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியை நேரில் கண்டுகளித்தேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க ஆனந்தம். மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருந்த காட்சிகளை கண்டு ரசித்தேன். உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். உலகத்தில் 6 மொழிகளை தொன்மையான பழமையான செம்மொழிகள் என்று அழைப்பார்கள். கிரீக்கு, லத்தீன், ஹீப்ரு, சான்ஸ்கிரிட், சைனீஸ், தமிழ். இதில் 2 மொழிகள் மட்டுமே இன்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது, சைனீஸ் அண்ட் தமிழ். அதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இனத்தால் நான் திராவிடன், நாட்டால் நான் இந்தியன், என் தாய்மொழி தமிழ், மதம் என்பது என் விருப்பத் தேர்வு என்று வாழ்கிற எனக்கு நான் தமிழன் என்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். இந்த தமிழை வீழ்த்த எவராலும் முடியாது. அது எந்த ரூபத்தில் வந்து வீழ்த்த நினைத்தாலும் அதை ஒன்றிணைந்து எதிர்ப்போம். அப்படிங்கிறதுல எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மொழி என்பது வெறும் கம்யூனிகேஷன் டூல் மட்டுமில்லை. அது கலாச்சார பண்பாட்டோடு இணைந்தது. அது எந்த மதத்தோடு சம்பந்தப்பட்டதில்லை. பிறப்பால் நான் தமிழன் என்பதிலே என்றைக்கும் கர்வம் கொள்வேன். என் தமிழுக்காக நான் கடைசி வரை நிற்பேன் அப்படிங்கிறதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். தீ பரவட்டும், கொள்கை தீ பரவட்டும், தமிழ் தாய் என்றும் வாழட்டும். வணக்கம்.